இந்த 4வது மாதத்திலும் கர்த்தர் நமக்கு பேசுகிறதான ஒரு வார்த்தையை வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 40வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, யோவான் 11:40 வசனம். இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். தேவன் நாம மகிமைப்படுவதாக. தேவனுடைய மகிமையை காண்பாய் அப்படின்னு ஆண்டவர் இந்த மாதத்தில் நம்ம ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அவர் சொல்றாரு, என்னுடைய மகிமையை காண்பாய், நான் செய்ய போகிற அதிசயத்தை காண்பாய், நான் செய்ய போகிற பராக்கிரமத்தை காண்பாய், நான் செய்ய போகிற அற்புதங்களை என் ஜனங்களை பார்த்து சொல்லும் என்று சொல்லி கர்த்தர் இந்த மாலையில் நம்மோடு பேசுகிறார். அவர் செய்ய இருக்கிற மகிமைகளை கர்த்தர் இந்த 4வது மாதத்தில் நம்ம எல்லாரும் வாழ்க்கையிலும் காண கர்த்தர் செய்வாராக. ஹல்லேலூயா. ஆண்டவர் மார்த்தாளை பார்த்து இந்த இடத்துல பேசுகிறதான ஒரு வார்த்தை. இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலைகளை பார்த்தா ரொம்ப வித்தியாசமான ஒரு சூழ்நிலை. ஆண்டவர் சொன்ன இந்த வார்த்தைக்கும் அங்கே இருக்கக்கூடிய நிலைமைக்கும் ரொம்ப வித்தியாசமான ஒரு அனுபவமாக அங்கே இருக்கிறது. ஆண்டவர் மிகவும் நேசித்ததான ஒரு குடும்பம், சோத்திரம், மரியாள், மார்த்தாள், லாசரு என்கிற இவர்களுடைய குடும்பத்தை கர்த்தர் அதிகமாய் நேசித்தார். எனவே ஆண்டவர் எப்பொழுதும் அந்த பட்டணத்துக்கு ஊழியத்துக்கு போகும்போது இவர்கள் இருக்கிறதான ஸ்தோத்திரம் ஸ்தலத்திற்கு கடந்து போய் ஆண்டவர் எப்பொழுதும் அந்த பெத்தானியா கிராமத்தில் போகும்போதெல்லாம் இவர்கள் வீட்டில் தங்கி அவர் செல்வது வழக்கம். அங்கே அநேக உபதேசங்கள் பண்ணியிருக்கிறார், பிரசங்கம் பண்ணியிருக்கிறார். ஒரு நாள் இயேசு யூதேயாவில் இருக்கும் பொழுது ஒரு செய்தி இவருக்கு வருகிறது. ஆண்டவரை நீ மிகவும் நேசித்ததான லாசரு மரண வியாதியில் இருக்கிறான், அவஸ்தைப்படுகிறான் என்று சொல்லுகிற ஒரு செய்தி வருகிறது. ஆண்டவர் இந்த செய்தியை கேட்ட உடனே எந்த பதிலுமே ஆண்டவர் பேசலை. ஹல்லேலூயா. அநேக இடங்களில் வாசித்து பார்த்தீங்கன்னா வியாதியஸ்தர்கள் வருவாங்க, கர்த்தர் உடனே சுகம் கொடுத்திருக்கிறதை பார்க்கிறோம். ஒருவனுடைய வியாதிக்காக இன்னொருவர்கள் வருவாங்க, ஆண்டவர் சொல்ல நீ போக சுகமாவாயின்னு ஆண்டவர் அனுப்பி இருக்கிறார். 100க்கு அதிபதியை பார்த்து சொன்னார், நான் வந்து அவனை சுகப்படுத்துகிறேன் என்றெல்லாம் இப்படி ஆண்டவர் பேசியிருக்கிறார். ஆனால் தான் அதிகமாய் நேசித்த லாசரு பலவீனப்பட்டிருக்கிறான்னு செய்தி கேட்டோன்னு ஆண்டவர் நோ ஆன்சர், எந்த பதிலுமே அவர் சொல்லலை. எதுக்கும் அவர் பிரதித்தரம் மாறுத்தரம் எதுவுமே அவர் பேசலை. பின்னும் 2 நாள் அங்கே தங்கி விடுகிறார். இப்பொழுது பார்த்தோமானால் ஆண்டவர் இப்போ 4 நாள் ஆயிற்று, லாசரு இப்போ மரித்த சூழ்நிலை 4 நாட்கள் கடந்து விட்டன. ஆண்டவர் சீசரோடு எழும்பி அந்த பெத்தானியா கிராமத்துக்கு கடந்து வருகிறார். இவர் வருகிறதை கேள்விப்பட்டதான மார்த்தாள் என்ன செய்கிறானா, இயேசுவை அந்த கிராமத்தின் வாசலிலே சந்தித்து அவள் ஒரு வார்த்தை சொல்லுகிறதை இந்த அதிகாரத்தில் வாசிக்கிறோம். நீர் இங்கே இருந்தீரானா என் சகோதரன் என்ன செய்திருக்க மாட்டான், மரித்திருக்க மாட்டான். ஆண்டவர் அநேக காரியங்களை பேசுகிறார். பிற்பாடு அவள் போய் அவளுடைய சகோதரியாக இருக்கிற மரியாளை அழைத்து வருகிறார். மரியாள் வேகமாய் ஓடுகிறதை பார்த்தோன்னே எல்லாரும் நினைத்தாங்க சகோதரனுடைய கல்லறைக்கு ஓடுகிறாள்னு. பார்த்தா இயேசுவை அவள் சந்திக்க போகிறாள். அவளும் சொன்னதான ஒரு வார்த்தை என்னன்னா, இயேசுவே நீர் இருந்திருந்தார் ஆனால் என் சகோதரன் என்ன செய்திருக்க மாட்டான், மரித்திருக்க மாட்டான். இவர் இப்படி பேசுகிறதை கேட்டோன்னே ஊரார் சொன்ன ஒரு வார்த்தை, குருடனுடைய கண்களை திறந்தவ, எத்தனையோ பேருக்கு அற்புதம் செய்தவ, இவனுடைய வியாதியை இவர் குணமாக்கி இருக்க கூடாதா அப்படின்னு பேசும் பொழுது ஆண்டவர் ஆவியில கலங்கி கண்ணீர் விட்டவராய் கல்லறையினிடத்தில் கடந்து போகும்போது தான் இப்போ மார்த்தாளை பார்த்து சொல்றாரு, நீ தேவனுடைய மகிமை என்ன செய்வாய், காண்பாய். ஹல்லேலூயா. ஒரு நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலை இந்த இடத்துல பார்க்கிறோம். 2 பேரும் சொல்லுகிற ஒரு வார்த்தை, நீர் இருந்தீரானால் என் சகோதரன் என்ன செய்திருப்பான், குணமாகியிருப்பான். அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு பிரயோஜனம் இல்லை ஆண்டவரே, நீர் இந்த பலகீனன்னு கேள்விப்பட்ட போது வந்திருந்தீங்கன்னா என் சகோதரன் குணமாகியிருப்பான், அவன் எழும்பியிருப்பான், அவன் அற்புதத்தை பெற்றிருப்பான், நாங்களும் சந்தோஷப்பட்டிருப்போம். எல்லாம் முடிந்து போன பிற்பாடு நீர் வந்திருக்கிறீரே என்று சொல்லி அவள் அங்கலாய்த்து அங்கே பேசுகிறதை பார்க்கிறோம். ஊரார் சொன்ன பதிலும் அப்படிதான். ஆண்டவர் யார் யாருக்கோ அற்புதங்களை செய்து நீ நேசித்தவனுக்கு ஒரு சுகத்தை கொடுத்திருக்க கூடாதா, இப்போ எல்லாம் முடிந்து போன சூழ்நிலையில் வந்திருக்கிற என்ன நடக்க போகுது என்கிறதான அந்த சூழ்நிலை தான் அங்கே.
அதாவது நம்பிக்கையற்ற அந்த பாதையில், பலனிழந்த அந்த இடத்துல, எல்லாம் முடிந்ததுங்கிற அந்த சூழ்நிலையில் நிற்கிற போது தான் அந்த மார்த்தாளை பார்த்து பேசுகிறார். மார்த்தாளே, நீ தேவனுடைய மகிமையை காண்பாய். ஹல்லேலூயா. தேவன் யாருன்னு சொன்னால், அவர் ஒரு ஆர்டர் வச்சிருக்கிறாரு பாருங்க. தேவனுடைய மகிமையை நீ காண்ப. எப்போ காண்பனா சொல்கிறாரு, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை என்ன செய்வாய்? காண்பாய். இந்த மாதத்திலும் ஒருவேளை நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலையில் இருக்கலாம். இதுக்கு மேலே இனி எப்படி நம்புவது, என்ன வாய்ப்பு இருக்குதுங்கிற ஒரு நிலையில் இருக்கலாம். ஆண்டவர் நீங்கள் விசுவாசிச்சிட்டிங்கன்னா அவர் செய்ய வேண்டியதை அவர் செய்ய ஆரம்பிப்பார். ஹல்லேலூயா. தேவனுடைய மகிமை நம் வாழ்க்கையில் வர வேண்டுமானா, தேவனுடைய மகிமை இந்த மாதத்தில் பார்க்க வேண்டுமானா, தேவனுடைய மகிமை, அற்புதங்கள், அதிசயம், அவர் சித்தம் நம்ம வாழ்க்கையில் நடக்கணும்னா கர்த்தர் சொல்கிற ஒரு வார்த்தை, நீ விசுவாசித்தா அது நடக்கும். ஒருவேளை 4 நாளாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, 4 நாளாகி எல்லாமே டெத்தான சூழ்நிலை, எதுவுமே நிற்கலை, அழிந்து போன ஒரு நிலைமையாக இருந்தாலும் பரவாயில்ல, நாம் விசுவாசித்தோமானா எதையும் செய்ய என் ஆண்டவரால் முடியும். ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த மாலையில் வந்திருக்க நம்ம எல்லாருக்கும் சொல்கிற ஒரு வார்த்தை, விசுவாசித்தா அவர் மகிமையை காண பண்ணுவார். நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு விசுவாசிக்கிறோமோ இந்த மாதத்தில் ஆண்டவர் என்ன செய்வார்னா அற்புதங்களை நம்ம வாழ்க்கையில் பார்க்க வைக்கிற தேவன். ஹல்லேலூயா. வேதத்தில் சொல்லுகிறது, 2 கொரிந்தியர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, வாசிக்கலாங்களா? 2 கொரிந்தியர். உங்கள் விசுவாசத்திற்கு நாங்கள் அதிகாரிகளாய் இராமல், உங்கள் விசுவாசத்துக்கும் சந்தோஷத்துக்கு நாங்கள் எப்படி இருக்கிறோன்னா சகாயராக இருக்கிறோம். ஏன் அந்த சகாயராக இருக்கிறாங்க அப்படின்னா, விசுவாசத்துக்கு இவர்கள் அதிகாரிகளை போல இராமல் ஜனங்களுடைய விசுவாசத்துக்கு இவங்க சகாயராக இருக்க காரணம் என்னன்னா, ஒரு தேவ பிள்ளை விசுவாசிக்க ஆரம்பித்தோம்னா அது முடிந்து போன காரியத்தை கூட கர்த்தர் துவங்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நல்ல கையை உயர்த்தி ஹல்லேலூயா. நம்ம விசுவாசம் வச்சுட்டோம் அப்படின்னா 3 மாதம் நடக்கலை அல்லது 2 மாதம் நடக்கலை, எதிர்பார்த்து எதுவுமே நடக்கலை, இந்த மாதத்தில் என்ன நடந்துரும் அப்படின்னு இராமல் விசுவாசம் வச்சுட்டோன்னா அவர் மகிமையை காண பண்ணுவாருங்க. நம்ம எந்த அளவு தேவனை விசுவாசம் வைக்கிறோமோ ஆண்டவர் என்ன சொல்றாரு, என் மகிமை வெளிப்பட ஆரம்பிக்குன்றாரு. எனவே தான் பவுல் இந்த இடத்துல எழுதுறாரு, உங்க விசுவாசத்துக்கு நாங்கள் எப்படி இருக்கிறோன்னா சகாயராக இருக்கிறோம். நம்ம என்ன நினைக்கிறோம், பல நேரங்களில் அவர் இருந்தா இது நடந்திருக்காது, இது இருந்தா இப்போ நடந்திருக்குமே, கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இது செய்திருந்தா நல்லா இருக்குமே நினைக்கிறோம். இன்னைக்கு எல்லாம் கைமீறி போன பிற்பாடு, எல்லாம் முடிந்த பிற்பாடு என்ன நடக்க போகுதுன்னா ஆண்டவர் முடிந்ததையும் கூட மீண்டும் துவங்க வைக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. 4 நாளுங்க, கிட்டத்தட்ட 98 மணி நேரம் 96 மணி நேரம் அவனுடைய பாடியில் எல்லாமே கண்டிஷன்லாம் போய்விட்டது. கண் அழிஞ்சிருச்சு, கால்கள், நரம்புகள், ஊன்கள், தசைகள், அவனுடைய இருதயம், மூளை எல்லாம் செயலிழந்து அழிந்து அழுகி கொண்டிருக்கிற நேரத்தில் கர்த்தர் அவனை உயிரோடு எழுப்பின ஆண்டவர். ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் நம்ம விசுவாசித்தோன்னா முடிந்தது என்று சொல்லியிருக்கிற, அல்லது அவ்வளவுதான் என்று சொல்லியிருக்கிற, அல்லது முடியாது என்று சொல்லியிருக்கிற காரியத்திலும் மகிமைகளை கர்த்தர் காண வைக்கிற தேவன். ஹல்லேலூயா. நான் நம்புகிறேன், அதிகமாக இந்த மாதத்தில் தேவனுடைய மகிமையை நம்ம கண்கள் பார்க்க கர்த்தர் வைப்பாராக. சங்கீதம் 27:13 பக்தன் சொல்லுகிறாரு, நானும் ஜீவனுள்ளோருடைய தேசத்தில் நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாது இருந்தால் என்ன ஆகியிருப்பேன்னா, ஆமாம், இந்த சங்கீதத்தை துவங்கும் போது பல காரியங்களை சொல்லுகிறார். எனக்கு விரோதமாய் படையெடுத்து வருகிற 10,000 பேர்கள், தீங்கு என் வாழ்க்கையில் வருகிற பொழுது 10வது வசனத்தை வாசித்து பார்த்தால் சொல்லப்படு, தகப்பனும் தாய் என்னை கைவிட்டாலும், இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலை அவர் சொல்றாரு, நான் விசுவாசியாது இருந்தால் கெட்டு போயிருப்பேன். எல்லாமே வித்தியாசமா இருக்குது, எல்லாரும் எதிர்த்து இருக்கிறாங்க, கைவிட்டு இருக்கிற சூழ்நிலையில இந்த பக்தன் தாவீதுக்குள்ள என்னன்னா ஒரு பெரிய விசுவாசத்தில் அவன் இருக்கிறான். அது என்ன விசுவாசம்? 1வது வசனத்தில் வாசிச்சீங்கன்னா தெரியும், கர்த்தர் என் ரட்சிப்பும் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர், நான் யாருக்கு பயப்படுவேன்? இந்த விசுவாசம் தாங்க. அவர் எனக்கு ரட்சிப்பா இருக்கிறா, பலனா இருக்கிறா, வெளிச்சமா இருக்கிறா, நான் யாருக்கு பயப்பட, அவர் என்னோடு இருக்கிறார் என்கிற இந்த விசுவாசம் தான். அந்த சங்கீதம் முழுக்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, படையெடுத்து வருகிறாங்க,
தீங்கு வருகிறது, தகப்பன் தாயும் கைவிட்டிருக்கிறாங்க, எதுவும் இந்த மனிதனை மேற்கொள்ள முடியல. தேவ மகிமையை அவன் காண்கிறான். ஹல்லேலூயா. இப்போ இந்த மாதத்தில் நாம் விசுவாசித்தா கர்த்தர் செய்ய வேண்டிய அற்புதங்களை செய்வார். நாம் விசுவாசித்தா அவன் செய்ய வேண்டிய, நடத்த வேண்டிய, அவர் பண்ண வேண்டிய எல்லா காரியங்களையும் உங்களுக்காய் எனக்காய் கர்த்தர் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமாம், நம்ம விசுவாசம் அந்த தேவ மகிமை என்ன செய்யுதுன்னா, வாசிக்கும்போது சில வசனங்கள் சொல்லுது. மார்க்கு 9:23 வாசிப்போமா? மார்க்கு சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 23. நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். என்ன அழகா சொல்றாரு பாருங்க. விசுவாசம் என்பது ஒரு தேவ பிள்ளை பிடிச்சுக்கிட்டா, ஒருவேளை அதாவது அந்த குடும்பத்துக்கு விசுவாசம் இல்லைன்னு ஆண்டவர் சொல்லல, இப்போ நீ விசுவாசின்னு தான் சொல்றாரு. ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் ஆண்டவரிடத்துல விசுவாசம் இல்லாமல் அல்ல, இந்த மாதத்தில் விசுவாசிங்க. இந்நாட்களில் ஒரு விசுவாசத்தை ஆண்டவரிடத்தில் காண்பிங்க. என் தேவன் இந்த 4வது மாதத்தில் மகிமையை என் கண்கள் பார்க்க வைப்பா, என் கண்கள் நன்மைகளை பார்க்க வைப்பா, என் கண்கள் அதிசயத்தை பார்க்க வைப்பா. நான் அநேக நன்மைகளை, அநேக நன்மைகளையும், அநேக விதமான ஆசீர்வாதங்களை என் கண்கள் பார்க்கும்னு சொல்லி விசுவாசிங்க. வசனம் சொல்லுது, விசுவாசிக்கிறவனுக்கு என்ன ஆகுமாமா? எல்லாம் கூடுங்க. அது சின்னதாக காரியமாக இருந்தாலும், பெரிய காரியங்களாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய கடினமானதாக இருந்தாலும், விசுவாசிக்கிற மனுஷனுக்கு எல்லாவற்றையும் கர்த்தர் நடத்தி கொடுக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமாங்க, நம்ம பலன் செய்யாததை விசுவாசம் செய்து முடிக்கும். நம்முடைய சரீர ஆற்றல் செய்யாததை விசுவாசம் செய்து முடிக்கும். வேதத்தில் அநேக சாட்சிகள் இருக்கிறது. ஆண்டவர் சொல்றாரு, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். 2வது வாசிங்கன்னா, ரோமர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 11 வாசிக்கும் பொழுது வாசிப்போமா? ரோமர் 10:11. அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ வெட்கப்படுவது இல்லை என்று. ஒன்று விசுவாசித்தோன்னா இந்த மாதத்தில் நமக்கு எல்லாவற்றையும் கர்த்தர் கூட பண்ணுவா, செய்து முடிப்பா. நம்ம என்னெல்லாம் ஜெபிக்கிறோமோ கேட்டுக்கொண்டு இருக்கிறோமோ எல்லாம் கர்த்தர் தருவா. இங்கே சொல்லுகிறா, அவன் வெட்கப்பட்டு போவதில்லை. தேவனை விசுவாசிச்ச ஒரு பிள்ளை வாழ்க்கையில் அவமானம் அடைய கர்த்தர் விடமாட்டா, அவமானப்பட்டு போக கர்த்தர் விடமாட்டா. சில நேரங்களில் இந்த விசுவாசத்துக்கு சில காலங்களை கர்த்தர் வச்சிருக்கிறார் பாருங்க. நாம் விசுவாசிக்கும் பொழுது அல்லது பல நேரங்களில் தாமதிக்கலாம். ஆண்டவர் பாருங்க, அதுல சில காலங்களை வைத்திருக்கிறார். விசுவாச வாழ்க்கையில, விசுவாசத்துல சில காலங்கள் சொல்லப்படுது. 3-4 காலங்கள் இருக்கு. ஒன்று பார்த்தீங்கன்னா தகுந்த காலத்தை வச்சிருக்கிறாரு, உற்பவ காலம் என்று ஒன்று வச்சிருக்கிறாரு, குறித்த காலம்னு ஒன்று வச்சிருக்கிறாரு, ஏற்ற காலம்னு வச்சிருக்கு. இதெல்லாம் இந்த விசுவாசத்துக்குள்ள இருக்குது. அப்ப இந்த விசுவாசம் வைக்கும் பொழுது தேவன் அந்த மனிதன் வாழ்க்கையில என்ன செய்யணுமோ அதை செய்வாரை தவிர வெட்கப்பட்டு போக கர்த்தர் விட மாட்டார். ஹல்லேலூயா. ஒரு நாளும் கர்த்தர் விட மாட்டார் பாருங்க. கிட்டத்தட்ட ஒரு 48-50 வருஷம் ஊழியத்தில் இருந்த ஒரு பரிசுத்தவான் இப்படி ஒரு சாட்சி சொன்னார். அவர் திருமணம் ஆரம்பத்தில் முடித்த போது அவருடைய ஹெட் பாஸ்டர் என்ன பண்ணார்னா, அவர் தான் பெண் பார்த்து அவருக்கு திருமணத்தை நடத்தி வச்சார். அந்த அம்மா பெரிய டீச்சராக இருந்தாங்க. ஊழியத்துக்கு வந்தால் டீச்சர் வேலையெல்லாம் விட்டுறணும், முழு நேரமாக ஒப்பு கொடுக்கணுன்னு அந்த அம்மாவும் ஒப்பு கொடுத்து அப்படியே டீச்சர் வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு அவரை கல்யாணம் பண்ணினாங்க. சென்னையில் ஆவடி சபை ஏசிஏ சபையில் இருக்கிற அந்த பாஸ்டர். அப்போ திருமணம் முடித்த போது அந்த சுந்தரம் பாஸ்டர் என்ன பண்ணுறாரு, மெயின் அவர் தான் தலைமை போதகர். அவர் இவங்களை 7 நாள் தன் வீட்டில் வச்சு நல்லா உபசரிக்கிறார். இவங்களுக்குள்ள என்ன ஒரு சந்தோஷம்னா, எங்கள் அம்மா அப்பா கூட இப்படி என்ன பண்ணலை, எங்களை நேசிக்கலை, போசிக்கலை, பார்க்கலையே. 7 நாள் அவங்களுக்கு நல்ல போஜனம் கொடுக்குறாரு, ஆகாரம் கொடுக்குறாரு, நல்லா அவங்கள புது மாப்பிள்ளை பொண்ணு பார்த்தீங்களா நல்லா கவனிக்கிறாரு. பக்கத்தில் பீச் இருக்குமா, கூட்டிகிட்டு போவாரா, மெரினாவில் கூட்டிகிட்டு போய் அங்கே உட்கார வச்சு அவர் 2 பேரை தனியாக உட்கார வச்சுட்டு இவர் இந்த பக்கம் இருப்பாரா, என்ன வேணுமோ வாங்கி கொடுப்பாரா. இப்படி 7 நாள் நல்ல போஜனம். 2 பேர் என்ன நினச்சாங்கன்னா, எங்கள் அம்மா அப்பா இருந்தால் கூட இது என்ன பண்ண மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க. 7 நாள் கழிச்சுட்டு இவங்க 2 பேரையும் கூட்டிட்டு இன்றைக்கி இருக்கிற அந்த ஆவடி இடத்துல அங்கே தான் ஒரு வீடு, அந்த சர்ச்சுக்கு பக்கத்தில் தான் முன்ன வீடு வாடகைக்கு எடுத்ததான். வாடகைக்கு எடுத்துட்டு வாடகை 95 ரூபாய். அன்றைக்கி அவர் 50 வருஷம் ஊழியத்துக்கு முன்னாடி
95 ரூபா வாடகை. அவர் சொன்னாரா, இதான்ப்பா உங்கள் ஊழிய ஸ்தலம், இங்கே ஊழியம் செய்யுங்கன்ட்டு ஒரு பெட்டி வச்சுருந்தா, ஒரு பேக்கை திறந்து புது 100 ரூபா நோட்டு, எந்த அழுக்கு இல்லாமல் புது 100 ரூபா நோட்டை எடுக்கும்போது இவருக்குள்ள என்ன எண்ணம், தாமஸ் பாஸ்டருக்குள்ள, அந்த அம்மாக்குள்ள, பா எங்கள் அப்பா கூட இப்படி என்ன பண்ணல, தரலையே, பரவாயில்லையே, 7 நாள் போஷித்து கல்யாணம் முடிச்சு கொடுத்து, கல்யாணமெல்லாம் இவர் செலவு பண்ணி இன்னைக்கு கொண்டு வந்து ஒரு வீடு பார்த்து வச்சுட்டு பணமும் கொடுக்குறாருன்னும் போது எடுத்துட்டு கையில் 100 ரூபா கொடுத்துட்டு சொன்னாராம், புரசவாக்கத்தில் ஒரு ஊழியக்காரன் இருக்கிறான்னு நீ நினைக்கவே கூடாது. ஏன்னா இவர் சுந்தரம் பாஸ்டர் புரசவாக்கத்தில் இருந்தார். அப்போ சொன்னாரா, தாமஸ், புரசவாக்கத்தில் ஒரு ஊழியக்காரன் இருக்கிறான்னு ஒரு நாள் நீ நினைக்கக்கூடாது, வந்துடக்கூடாது. 2வது, ஆண்டவர் கொடுத்தா சாப்பிடு, இல்லைன்னா இங்கேயே செத்துப்போ அப்படின்ட்டு போயிட்டார் அவர். 100 ரூபா கையில் கொடுத்துட்டு, ஆண்டவர் கொடுத்தா சாப்பிடு, இல்லைன்னா செத்துப்போ. இவருக்கும் மனசெல்லாம் கஷ்டம். இவர் நினச்சாராம், ஆண்டவரே கொஞ்சம் ஊழியத்தில் அப்படி இப்படின்னு தான் இருக்கும், புதுசாக கல்யாணம் ஆகிருக்கிறீங்க, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பொறுமையாக கொஞ்சம் அப்படி இப்படி இருந்து பொறுமையாக கட்டி எழுப்புங்க அப்படின்னு சொல்லுவார்னு பார்த்தா இப்படி சொல்லிட்டு போயிட்டாரேன்னு அவருக்குள்ள வேதனை. ஜெபம் பண்ணார், ஆண்டவரே நீ கொடுத்தா, அவர் சொல்லிட்டு போயிருக்கிற, கொடுத்தா சாப்பிடு, இல்லைன்னா செத்து போன்ட்டு போயிட்டாரு, உங்கள் ஊழியத்தை செய்ய வந்துரு, என்னை நடத்துங்கன்னு ஒப்பு கொடுத்தாரு. அவர் சாட்சி சொல்கிறாரு, 48 49 இன்னைக்கு இறந்துட்டாரு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி. அவர் அப்போ சாட்சி கொடுக்குறாரு, 48 வருஷமாக ஊழியம் செய்கிறேன், ஒரு நாள் என் ஆண்டவர் என்னை பசியாய் பட்டினியாய் விட்டதே இல்லை. ஹல்லேலூயா. அவர் சொல்கிறார், எனக்கு நான் அன்னைக்கு விசுவாசித்தேன், கல்யாணம் முடித்து வந்து 100 ரூபா கொடுத்துட்டு ஒரு மனுஷன் இப்படி சொல்லிட்டு போகிறாங்கன்னா எப்படி இருக்கும் பாரு. விசுவாசிச்சாரு, வெக்கப்பட்டு போகலை. இன்னைக்கு அவங்க பிள்ளைகளெல்லாம் நல்ல நிலையில் கர்த்தர் வச்சிருக்கிறாரு. ஏன் சொல்கிறேன்னா, விசுவாசிச்சோன்னா அவர் மகிமையை காண பண்ணுவார். விசுவாசிச்சோன்னா நம்ம குடும்பத்தில் அவர் மகிமை இருக்கும். விசுவாசிக்கிறவன் ஒரு நாள் வெக்கப்பட்டு போகவே மாட்டாங்க. ஹல்லேலூயா. 3வது ஒரு வசனம் வாசிங்க, சோத்திரம். ஏசாயா தீர்க்கதரிசி 28ஆம் அதிகாரம் 16வது வசனம் வாசிக்கலாமா? ஏசாயா 28:16. சியோனிலே வைக்கிறேன், விலையேறப்பெற்றதும். ஆண்டவர் சொல்றாரு, விசுவாசிக்கிறவன் பதறான். ஒன்று, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். விசுவாசிக்கிற மனுஷன் அவமானப்பட மாட்டான், வெக்கப்பட மாட்டான். விசுவாசிக்கிறவன் பதறான் அப்படின்னா அசைக்கப்பட முடியாதுன்னு. நாம் விசுவாசம் வச்சுட்டோன்னா சாதாரண இடத்துல அல்ல, கண்மலை மேல் நாம் நிற்கிறோம் என்று அர்த்தம். ஹல்லேலூயா. ஒரு நல்ல திடமான கண்மலை மேல் நாம் நிற்கிறோம். இந்த 4வது மாதம் முதல் நாளில் கர்த்தர் சொல்ல, நீங்கள் ஆண்டவரிடத்தில் விசுவாசம் இன்னும் அதிகமாய் ஒரு விசுவாசத்தோடு பிடித்து கொண்டு பாருங்க, உங்கள் கால்கள் கண்மலை மேல் நிறுத்தினது போல கர்த்தர் நிறுத்தி நடத்துவா. அசைந்து போக கர்த்தர் விடவே மாட்டார் அவர். ஹல்லேலூயா. நகோமி ரூத்தை பார்த்து சொல்லும்போது சொல்லுகிறா, ரூத்தே, நீ போவாசுடைய வயலுக்கு போயிருக்கிற, போவாசனுடைய கட்டிலின் கீழே அமர்ந்திருக்கிற, அவன் பாதத்தின் கீழே அமர்ந்திருக்கிற அல்லவா. அப்போ அவள் ஒரு வார்த்தை சொல்ற, இதெல்லாம் நீ செய்ததை பார்த்த போவாசு சும்மா இருப்பானா? ரூத்து 3:18 சொல்லும்போது, இந்த காரியங்களெல்லாம் என்னமாய் முடியும் என்று நடக்கிற வரைக்கும் நீ பொறுத்திரு, இவைகளெல்லாம் அவன் முடிக்கும் வரைக்கும் அந்த போவாஸ் என்ன செய்ய மாட்டானா, இளைப்பாற மாட்டான் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுகிறார் நகோமி. ஏன்னா ஒரு போவாசுடைய வயல் நிலத்துக்கு போன உடனே அவர் ஏதாயிலும் ஒரு நன்மை செய்யாம விட மாட்டான். அவன் கால்கள் பாதத்தில் பிடித்து கொண்டு விசுவாசமா இருந்த உனக்கு ஏதாயிலும் ஒரு நன்மையை செய்யாமல் விட மாட்டான் என்று அவ்வளவு நம்பிக்கையா சொல்லுவாங்களானா, போவாசை பார்க்கிலும் பெரியவர் என் ஆண்டவர் இயேசு. ஹல்லேலூயா. போவாசை பார்க்கிலும் பெரியவர் நம்முடைய இரட்சகராகிய இயேசு. அவரை விசுவாசிக்கிற நம்மளை அசைந்து போக, நமக்காக இந்த மாதத்தில் ஒரு காரியத்தை செய்கிற வரைக்கும் அவர் இளைப்படையவே மாட்டார் அவர். ஹல்லேலூயா. அப்போ விசுவாசிச்சா தேவ மகிமையை பார்ப்போம். விசுவாசிக்கிற நமக்கு ஒரு வேலை இந்த மாதத்தில் கொடுக்குற. என்ன வேலை அப்படின்னா, வாசிச்சு பாருங்க, 39வது வசனம், 11ஆம் அதிகாரம் 39 வாசிக்கலாமா? போடுங்கள் என்றால்
ஆண்டவர் கல்லறைக்கு வந்தபோது அவர் சொன்ன ஒரு வார்த்தை, இந்த கல்லை எடுத்து என்ன செய்யுங்க, போடுங்க. உங்ககிட்ட கேட்குறேன், ஆண்டவர் லாசருவை எழுப்ப முடிந்த வல்லமை நிறைந்தவர், கல்லை எடுத்து போட அவரால் முடியாதா? முடியுமா? முடியாதா? மரிச்சவனை 4 நாளாக நாரி போனவனை, பார்ட்ஸ் எல்லாம் அழிந்து போன அவனை உயிரோடு எழுப்புறக்கு வந்திருக்கிறாரு. அதை செய்ய முடியுமானா கல்லை ஏன் எடுத்து இவங்கள போட சொல்கிறாருன்னா, இந்த கல்லை தள்ளி வச்சது யாரு? யாரு? நீங்களா? அங்கே இருக்கிறவங்க மனுஷங்க தான். பல வேளைகளில் இந்த கல்லை யார் தான் புரட்டி வச்சிருக்கிறோன்னா, நம்ம தான் புரட்டி வச்சிருக்கிறோம். ஆண்டவரே, இதுக்கு மேலே என்ன பண்ண மாட்டீர், நீ செய்ய மாட்டீர், இதெல்லாம் இந்த நாட்களில் நடக்குமா, இதெல்லாம் இப்போ நடக்குமா, இது வாய்க்குமா என்று நம்ம பல வேளைகளை எதை வச்சுருக்கிறோன்னா, லாசருவை உள்ளே வச்சுட்டு வெளியே நம்ம கல்லை போட்டு வச்சுருக்கிறோம். ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, மகிமையை விளங்கக்கூடிய காரியம் உள்ளே இருக்குது, அது செயல்படக்கூடாதபடிக்கு எதை போட்டு வச்சுருக்கோன்னா, அவர் போடலை, நம்மளே கல்லை போட்டு வச்சுருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கல்லாக போட்டு போட்டு கல்லறையை மறைச்சி வச்சுருக்கிறோம். எதுக்கு அப்படின்னா, நம்ம சில நேரங்கள் அவிசுவாசத்தை மறைச்சி வச்சுருப்போம். இதுக்கு மேலே என்ன நடக்க போகுது, இனி என்ன கிடைக்க போகுது, இது ஆகுமா, இது நடக்குமா, அல்லது இதெல்லாம் சொல்கிறபடியெல்லாம் இருக்குமா, எல்லாரும் சொல்கிறபடி தான் நடக்கும் போல அப்படின்ற பல கல்லை நம்ம அந்த என்ன பண்ண கல்லறையில் போட்டு வச்சுருக்கிற ஆண்டவர் பார்த்துட்டு சொல்கிறார், நீ போட்ட கல்லை நீயே எடுத்துருன்றாரு. ஹல்லேலூயா. இப்போ நம்ம இந்த கடந்த நாட்களில் ஒருவேளை நம்ம வாயிலே சொல்லியிருப்போம். சில நேரம் நம்ம உட்காந்து நினைவிலேயே நம்ம என்ன பண்ணுவோம், கல் போட்டிருப்போம். இதுக்கு மேலே நீ என்ன பண்ண, எழும்பாதுங்க, இதுக்கு மேலே இது வாய்க்காது, இதுக்கு மேலே இது காரிய சக்ஸஸாக இருக்காதுன்னு கல்லை தூக்கி போட்டு வச்சுருப்போம். கர்த்தர் சொல்கிற ஒரு வேளை அந்த கல்லை நம்ம ரிமூவ் பண்ணுனா மகிமையை காண கர்த்தர் செய்வார் அவர். ஹல்லேலூயா. விசுவாசிங்க, கல்லையெல்லாம் இன்னைக்கு எடுத்து போட்டுருங்க, விசுவாசத்தில் நில்லுங்க, கர்த்தர் நமக்கு மகிமையை காண